சென்னையில் பிரசித்தி பெற்ற தர்கா மவுண்ட் ரோடு தர்கான்ட்டு ஹசரத் சையத் மூசா ஷா காதிரி பாபா அடக்கமாக இருக்கிற இடம். இந்த தர்காவில் எங்கள் மாமனாருக்கு 6 மாதம், எங்கள் மாமியார் குடும்ப வழியில் 6 மாதம் அப்படின்னு சொல்லி 1 வருஷம் இது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் வரக்கூடிய வாரிசுதாரர்கள் முறையாக அங்கே உக்காடுறவங்க முறைப்படி அவங்க முத்தவல்லிகள், யார் யார் அந்தந்த நாளில் உக்காடுறாங்களோ அவர்கள் முத்தவல்லிங்க. முத்தவல்லின்னா தலைவர்கள். அவரை யாரும் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த தலைவரும் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்ட்டு சொல்லியிருக்கு. ஆனால் சையத் மசாருதீன் என்ற நபர் தர்காவை மெயின்டெனன்ஸ் பண்ணோம், கரண்ட்டு செலவு, வாட்ச்மேனுங்களுடைய செலவு, இது எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நபர் தேவைப்படுதுன்னு சொல்லி எங்ககிட்ட நீங்கள் மவுண்ட் ரோடு தர்கா ட்ரஸ்டி அன்ட்டு என்ன பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது எப்படின்னாக்கா, என்னுடைய மனைவி வழியில் வர்றது. என் மனைவி ட்ரஸ்டி, என் மனைவி எனக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பவர் மூலியமாக நான் அந்த தர்காவில் உக்காடுறேன். நானும் ஒரு ட்ரஸ்டி என்ற முறையில் அவங்க சொல்லி இவருக்கு வக்ஃப் போர்டு தேர்தலில் என்னை கையெழுத்து போட சொல்லி நிர்பந்தப்படுத்தினாங்க. அப்போ நான் கையெழுத்து மசாருதீனுக்கு போட்டேன். போடும்போது இப்போ மசாருதீன் சீஃப் எடிட்டரி ட்ரஸ்டின்னு சொல்லி வக்ஃப் போர்டுக்கு சாதகமாக அவங்க கையில் பயன்படுத்திக்கிட்டு வக்ஃப் போர்டு இவருக்கு 6-7 வருஷமாக இவர் எங்களை சொல்லனா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய பணத்தை நாங்கள் வாங்கினோன்னாக்கா வக்ஃப் போர்டில் நாங்கள் பேப்பர் கொடுத்தாவே போதும், வக்ஃப் போர்டு அந்த உண்டியல் பணத்தை எண்ணி எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்களே எங்கள் கையில் எங்கள் கண்ணில் குத்திக்கிட்ட மாதிரி சையத் மசாருதீன் அவர்கிட்ட பேப்பர் கொடுக்கணும். அந்த பேப்பர் அவர் வக்ஃப் போர்டு கிட்ட கொடுப்பாரு. எங்கள் உண்டிய பணம் வக்ஃப் போர்டு ஏற்றுன்னு போயிட்டு மசாருதீனுடைய அக்கௌண்ட்டில் போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி எங்களை வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட சொல்கிறதும், பல விஷயங்களுக்கு அவருக்கு சாதகமாக எங்களை பயன்படுத்தி வளைக்க பார்க்குறாரு. ஆகையால் மசாருதீன் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு பல முறை நாங்கள் வக்ஃப் போர்டுக்கு தெரிவித்தோம். வக்ஃப் போர்டு எந்தவித செவியும் சாய்க்கிறது இல்லைங்க. ஆனால் கோர்ட்டில் கூட நாங்கள் ஆர்டர் வாங்கின்னு வந்துட்டோம். மசாருதீன் சீஃப் எடிட்டரி ட்ரஸ்டி நியமிக்கிறதுக்கு இல்லைன்றதும் வாங்கின்னு வந்துட்டோம். கோர்ட் ஆர்டர் கூட வக்ஃப் போர்டு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்குது. இது எல்லாமே இந்த அரசுக்கும் கலங்கப்படுத்துகிற அளவுக்கு இந்த மவுண்ட் ரோடு தர்காவில் இருக்கிற இந்த மசாருதீன் நடந்து கொண்டு இருக்கிறாரு. ஆகையால் இந்த நடந்த சந்தனகுடம் எங்களுடைய மாமாவுடைய சந்தனகுடம், இதில் எங்களுக்கும் பங்கு இருக்குது. போகும்போது அந்த சந்தன குடத்தை எடுத்து எங்கள் தலைமையிலேயே வைக்காமல் மசாருதீனுக்கு நாங்கள் பல கேள்வி இந்த மாதிரி கேட்கறதுனால எங்கள் மேலே கோவப்பட்டு சில அடியாட்களை வச்சு எங்களை தாக்கிறதுக்கு முயற்சி நடந்ததுங்க. போதையில் இருந்த மூசா, ரியாஸு, சிராஜுத்தீன் 3 பேரும் சேர்ந்து உள்ளே என்னை தாக்க இது பண்ணாங்க. அப்புறம் காவல்துறை முன்னிலையில் என்னை வெளியில் தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் காவல்துறை என்னை பாதுகாத்து காரில் ஏறி போங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு காவல்துறை இல்லைன்னா என்னுடைய உயிரை மசாருதீன் நான் அங்கே கொல்லப்பட்டிருப்பேன். அவர் பலமுறை என்னை கொலை முயற்சி பண்ணுறதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்னுடைய ஃபோட்டோவை காட்டி இவர் ஏமாத்துறாரு, இவர் மவுண்ட் ரோடு தர்கா ட்ரஸ்டியே இல்லைன்ட்டு இவங்க மேலே கைது நடவடிக்கை எடுக்கணும். வக்ஃப் போர்டுடைய அமைச்சர்கள் எல்லாம் நல்ல முறையில் வேலை நடந்துக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற இந்த வேலை செய்கிற அதிகாரிகள், சேர்மன் முதல் கொண்டு சிஇஓ முதல் கொண்டு சிஏஓ முதல் கொண்டு யாருமே யாருடைய பிரச்சனைகளையும் மசூதி, தர்கா, மதரசா இதெல்லாம் கிடப்பில் போட்டு எல்லாம் கரப்ஷன் சொல்லி வாங்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த வக்ஃப் போர்டு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் பார்வை படணுன்றது தான் எங்களுடைய ஆவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.